இப்போ ஒரு உடைந்த கைய எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாமே. அந்த எக்ஸ்ரேல உள்ள இருக்கிற எலும்பு எவ்வளவு தெளிவா அப்பட்டமா தெரியுதோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான பிளாக் செயின்களும் வேலை செய்யுது. 100% உண்மை. நீங்க இத்தீரியமோட ERC-20 பயன்படுத்தினாலும் சரி, இல்ல பைனான்ஸோட BEP-20, ட்ரானோட TRC-20, இல்ல ரொம்ப வேகமா செயல்படுற சொலானா நெட்வொர்க்கை பயன்படுத்தினாலும் சரி, அங்க நடக்கிற ஒவ்வொரு பரிவர்த்தனையும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அப்படியே வெளிப்படையா தெரியும். நீங்க யாருக்கு எவ்வளவு அனுப்புறீங்க, உங்க வாலெட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத யார் வேணாலும் பார்க்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா, அதுதான் அந்த சிஸ்டம் உருவானப்போ அதோட மிகப்பெரிய பலமாவே பார்க்கப்பட்டுச்சு. பிட்காயின் உருவான காலத்துல இருந்து எல்லாம் வெளிப்படையா இருக்கறனால, இங்க யாரும் யாரையும் ஏமாத்த முடியாது. அங்க ஒரு டிஜிட்டல் ட்ரஸ்ட் உருவாகுது அப்படின்னு நம்ம நம்பணும். ஆமா, அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு கட்டத்துல நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க அப்படியே கொஞ்சம் நிஜ உலகத்துக்கு வந்து பாருங்க. ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனமோ இல்ல ஒரு சாதாரண தனிநபரோ தங்களோட முழு நிதி பரிவர்த்தனைகளையும் உலகத்துக்கு காட்ட விரும்புவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு நிறுவனம் தங்களோட சப்ளையருக்கு எவ்ளோ பணம் கொடுக்கறாங்க, யார் யாருக்கு எவ்ளோ சம்பளம் தர்றாங்க அப்படிங்கறத அவங்களோட போட்டியாளர் ரொம்ப ஈஸியா பிளாக் செயின்ல பாத்துற முடியும்னா, அங்க எப்படி அவங்களால பிசினஸ் பண்ண முடியும்? இது ஒரு முக்கியமான யதார்த்தம். வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு பொது சொத்துக்கு நல்லா இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட நிதிக்கு அது ஒரு சாபம் மாதிரி தான். இதனால தானே கிரிப்டோ உலகத்துல பெல்டெக்ஸ், மொனேரோ மாதிரி பிரைவசி காயின்கள் உருவாச்சு. அவங்க இந்த வெளிப்படைத்தன்மையை முழுமையா மறைச்சு ரகசியத்தை கொடுக்கறாங்களே, அப்புறம் என்ன சிக்கல்? சிக்கல் என்னன்னா, அந்த பிரைவசி காயின்கள் எல்லாமே தனிமைப்படுத்தப்பட்ட தீவுகள் மாதிரி செயல்படுது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி பெல்டெக்ஸ் நெட்வொர்க் உங்க பரிவர்த்தனைய ரொம்ப சிறப்பாவே மறைக்கும். தொழில்நுட்ப ரீதியா அது ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா ஆனா அத வச்சு வேற எதுவும் பண்ண முடியாதா தானே? எக்ஸாக்ட்லி. உங்களால ஒரு பெல்டெக்ஸ வச்சுக்கிட்டு இத்தீரியம்ல இருக்கிற ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கூடவோ இல்ல ஒரு டிஃபை தளத்திலயோ நேரடியா ட்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. அவங்களுக்கும் இந்த பரந்த வெப்3 உலகத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஓ, அப்போ நீங்க எல்லாவற்றையும் உலகத்துக்கு காட்டணும். இல்லனா ஒரு இருட்டறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கணும். இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த 2 முரண்பாடுகளையும் உடைச்சு ஒரு பாலத்தை உருவாக்குறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசல்ல பார்க்க போறோம். சூப்பர். இதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் அனுபிஸ் நெட்வொர்க். அதாவது அனுபிஸ். இவங்க தங்களை உலகின் முதல் தனியுரிமை பிளாக் செயின் அப்படின்னு நிலைநிறுத்திக்கிறாங்க. ஆமா. எந்த ஒரு சமரசமும் இல்லாம முழுமையான இவிஎம் சப்போர்ட்டோட இது எப்படி இயங்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். இது ஏதோ எதிர்காலத்துல வரப்போற கற்பனை தொழில்நுட்பம் கிடையாது. இது இப்பவே செயல்பட தொடங்கிடுச்சு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அவைக்கன் டிஃபை புரோட்டோகால். கண்டிப்பா. அவேக்கன் டிஃபையோட இந்த நகர்வு ரொம்ப முக்கியமானது. சுமார் 250 மில்லியன் டாலர்களுக்கும் மேல லிக்விடிட்டி கொண்ட ஒரு மாபெரும் தளம் அது. அவங்க தங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக 2.2 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஐஎல்எம் மூலமா அனுபிஸ் நெட்வொர்க்ல இணைய போறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. பாலிகான் மாதிரி பாரம்பரியமான வெளிப்படையான நெட்வொர்க்குகள்ல ஆதிக்கம் செலுத்தி வந்த ஒரு தளம் இப்ப அனுபுஸ தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப தீர்வு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆமா, அந்த தீர்வை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். சரி, நீங்க ஒரு கிரிப்டோ முதலீட்டாளரா இருந்தாலும் சரி, இல்ல டெக்னாலஜி ஆர்வலரா இருந்தாலும் சரி, இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. சரி, நாம முதல்ல அடிப்படை விஷயத்துக்கு வருவோம். அனுபிஸ் தங்கள செலக்டிவ் பிரைவசி, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியுரிமை கொண்ட நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்களே, அதோட அர்த்தம் என்ன? அத புரிஞ்சுக்க நாம இப்போ பயன்படுத்துற வெப்2 உலகத்துல பிரைவசி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாம ஒரு ஆப் டவுன்லோட் பண்றோம், நம்ம டேட்டாவெல்லாம் கொடுக்கறோம். ஏதோ ஒரு நாள் அந்த கம்பெனியோட சர்வர் ஹேக் செய்யப்பட்ட அப்புறம்தான், ஐயோ என் டேட்டாவை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு நம்ம பதறோம். ஆமா, தப்பு நடந்த அப்புறம் தான் நம்ம பிரைவசியை தேடுவோம். ஆனா அனுபிஸ் பாத்தீங்கன்னா பிரைவசி பை டிஃபால்ட், பப்ளிசிட்டி பை சாய்ஸ் அப்படிங்கிற கொள்கையை கொண்டிருக்கு. அதாவது இந்த நெட்வொர்க்ல நீங்க இணையும் போதே உங்களுடைய எல்லா டேட்டாவும் இயல்பாகவே ரகசியமா தான் இருக்கும். நீங்க விருப்பப்பட்டால் மட்டுமே குறிப்பிட்ட சில தகவல்களை பொதுவெளியில காட்டலாம். ஒரு நிமிஷம், இது நடைமுறையில எப்படி இருக்கும்? இப்போ நான் சொலானாலயோ இல்ல TRC-20லயோ ஒருத்தருக்கு 100 USDT அனுப்புறேன் அப்படின்னா என் அட்ரஸ், அவரோட அட்ரஸ், 100 USDT அப்படிங்கிற தொகை எல்லாமே பிளாக் செயின்ல தெரியும். அனுபிஸ்ல இது எப்படி மாறுபடும்? அனுபிஸ்ல ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அனுப்புறவரோட முகவரி, பெறுபவரோட முகவரி, அப்புறம் அந்த தொகையின் அளவு, இது மூணையுமே சிஸ்டம் முற்றிலுமா மறைச்சிடும். எக்ஸ்ப்ளோரர்ல போய் பார்த்தா இந்த டேட்டா யாருக்கும் தெரியாது. ஓஹோ, அப்ப எதுவுமே தெரியாதா?
இல்லல, எந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கூட தொடர்பு கொள்றாங்க, அது என்ன வகையான பரிவர்த்தனை அப்படிங்கறத மட்டும் பொதுவெளியில காட்டும். இது அவங்க டியூனபிள் விண்டோ அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா எந்த தகவலை யாருக்கு காட்டணும் அப்படிங்கறத யூசரே தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். வாவ்! இத நான் சரியா புரிஞ்சிருக்கணும்னு பாப்போம். இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் காஃபி குடிக்கிறேன். பில் கட்டும்போது என் பேங்க் பாஸ்வேர்டையோ, என் அக்கவுண்ட்ல எவ்ளோ பணம் இருக்கு அப்படிங்கறதையும் கடைக்காரருக்கு காட்ட தேவையில்ல. ஆமா, தேவையில்ல. ஆனா அதே சமயம் நான் இந்த காஃபிக்கான பில்ல முழுமையா கட்டிட்டேன் அப்படிங்கறத மட்டும் எந்த சந்தேகமும் இல்லாம அந்த கடைக்காரரோட சிஸ்டமுக்கு நான் நிரூபிக்கிறேன். அது மாதிரி தானே இது? மிக சரியான உதாரணம். நீங்க உங்க முழு நிதி நிலையையும் மறைச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டும் செஞ்சுட்டதா நிரூபிக்கிறீங்க. ஆனா இது எப்படி சாத்தியமாகுது? தொழில்நுட்ப ரீதியா எந்த பிளாக் செயினும் இப்படி வடிவமைக்கப்படலையே. இந்த இடத்துல தான் அனுபஸோட மிகப்பெரிய தொழில்நுட்ப திருப்புமுனையான மிக்ஸ்ட் ஸ்டேட் மாடல், அதாவது கலப்பு நிலை கட்டமைப்பு உள்ளே வருது. இத புரிஞ்சுக்க நாம முதல்ல இத்தீரியம் மற்றும் பிட்காயினோட அடிப்படை கட்டமைப்புகளை பார்க்கணும். கொஞ்சம் பொறுங்க, இத்தீரியம் வேற, பிட்காயின் முற்றிலுமா வேற தொழில்நுட்பமாச்சே. எப்படி ரெண்டையும் இணைக்க முடியும்? அதான் இங்க ஸ்பெஷலே. முதல்ல எத்தீரியம் எடுத்துக்குவோம். அது அக்கவுண்ட் மாடல் அடிப்படையில செயல்படுது. அதாவது நம்ம பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. நீங்க 100 ரூபாய் வச்சிருக்கீங்க, 20 ரூபாய் செலவு பண்றீங்கன்னா உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் 80 ரூபாய் அப்படின்னு அப்டேட் ஆகும். ஓகே, பேங்க் மாதிரி. ஆமா, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் குறியீடுகள் மற்றும் இருப்புகளை நிர்வகிக்க எத்தீரியம் எம்பிடி, அதாவது மெர்க்கிள் பட்ரிஷியா ட்ரீ அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான டேட்டாபேஸ் கட்டமைப்பை பயன்படுத்துது. சரி, எத்தீரியம் எம்பிடி மூலமா நிர்வகிக்கப்படுது, புரிஞ்சுது. அப்போ பிட்காயின்? பிட்காயின் பாத்தீங்கன்னா யூடிஎக்ஸோ மாடல் அடிப்படையில செயல்படுது. இது உங்க கையில இருக்கிற காகித பணம் மாதிரி வேலை செய்யும். காகிதம் பணம் மாதிரியா? அது எப்படி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். பழைய நோட்டு அழிக்கப்பட்டு புது நோட்டுகள் உருவாகுது. ஓ, இப்ப புரியுது. எனூபஸ் இப்போ என்ன பண்ணுதுன்னா, இத்தீரியமோட அந்த பொதுவான அக்கவுண்ட் முறைக்கு எம்பிடியையும், அதே சமயம் உங்களுடைய ரகசியமான நோட்டுகளை பாதுகாக்க எஸ்எம்டி, அதாவது ஸ்பார்ஸ் மெர்க்கிள் ட்ரீ அப்படிங்கிற இன்னொரு கட்டமைப்பையும் ஒரே நேரத்துல ஒரே நெட்வொர்க்குள்ள பயன்படுத்துது. பாக்க ரொம்ப சிக்கலானதா தெரியுது. ரெண்டு வெவ்வேறு உலகங்களை ஒரே என்ஜின்குள்ள எப்படி ஓட வைக்கிறாங்க? அதுக்காக தான் எனூபஸ் ஒரு 5 லேயர் கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அப்ளிகேஷன் லேயர், இன்டர்ஃபேஸ் லேயர், எக்ஸிகியூஷன் லேயர், பிரைவசி கம்ப்யூட்டிங் லேயர் மற்றும் கன்சென்சஸ் லேயர் அப்படின்னு 5 அடுக்கு இருக்கு. 5 லேயரா? ஓகே. ஆமா, இதுல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இயங்குற எக்ஸிகியூஷன் லேயருக்கும் ரகசியங்களை பாதுகாக்கிற பிரைவசி லேயருக்கும் நடுவுல தடையற்ற தகவல் பரிமாற்றம் நடக்குது. ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் வரும். அதை தீர்க்க ஜாயிண்ட் ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு மெக்கானிசமை வச்சிருக்காங்க. ஜாயிண்ட் ஸ்பிளிட்டா? அதோட வேலை என்ன? இந்த யூடிஎக்ஸோ மாடல்ல உருவாகிற புது நோட்டுகளுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எக்ஸாக்ட்லி, சரியா புடிச்சீங்க. நீங்க நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்ககிட்ட 1 ரூபாய், 2 ரூபாய் அப்படின்னு பல சின்ன சின்ன ரகசிய நோட்டுகள் சேர்ந்துரும். இத டஸ்ட் அப்படின்னு சொல்வாங்க. ஓகே. நீங்க ஒரு பெரிய டிஃபி தளத்துல $1000 முதலீடு செய்ய முயலும்போது இந்த சின்ன நோட்டுகளை எல்லாம் ஒன்னா இன்புட்டா கொடுத்தா சிஸ்டம் அதை சரிபார்க்க முடியாம திணறும். இத டஸ்ட் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. இத தவிர்க்க அனுபிஸ் சிஸ்டம் தானாகவே பேக்ரவுண்ட்ல அந்த சின்ன நோட்டுகளை எல்லாம் ஒன்றிணைச்சு பெரிய நோட்டுகளை மாத்திடும். அட, அப்ப யூசருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனா இங்க எனக்கு ஒரு யதார்த்தமான சந்தேகம் வருது. ஒரு பக்கம் பொதுவான எம்பிடி டேட்டாபேஸ், இன்னொரு பக்கம் முற்றிலும் ரகசியமான எஸ்எம்டி டேட்டாபேஸ். இது ரெண்டையும் ஒரே நேரத்துல எந்த பிழையும் இல்லாம அப்டேட் பண்ணணும். ஆமா, அட்டாமிக் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்வோம். அதேதான். இப்போ சொலானா மாதிரி நெட்வொர்க் எல்லாம் ஒரே ஒரு வெளிப்படையான டேட்டாபேஸை வச்சுக்கிட்டே ஆயிரக்கணக்கான டிபிஎஸ் தொடுறாங்க. ஆனா அனுபிஸ் இவ்வளவு சிக்கலான வேலைகளை செஞ்சா அதோட வேகம் ரொம்ப குறைஞ்சிடாதா? இதுதான் ஆரம்பத்துல பிளாக்செயின் வல்லுநர்கள் பலரும் நினைச்சது. இவ்வளவு பெரிய ரகசிய குறியீடுகளை சரிபார்க்கறது நெட்வொர்க்க ரொம்ப ஸ்லோவாக்கிடும் அப்படின்னு. ஆனா அனுபிஸ் அதோட பெர்ஃபார்மன்ஸ்னால எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது. அதோட பிளாக் டைம் வெறும் 2 செகண்ட்ஸ் தான். ஒரு வினாடிக்கு 1000க்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகளை அதால கையாள முடியும். என்னது, 2 செகண்டா? அது எப்படிங்க? இவ்வளவு பெரிய என்கிரிப்ஷனை உடைச்சு கணக்கையும் செக் பண்ணி பிளாக்கையும் 2 செகண்டுக்குள்ள உருவாக்குறது எப்படி சாத்தியம்? அந்த மேஜிக்க பண்றது PLENC அப்படின்னு சொல்லப்படுற ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் அமைப்பு தான். அதாவது ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப். அனுபிஸ்
இந்த ZK தொழில்நுட்பத்தை ரொம்ப ஆழமா பயன்படுத்துறாங்க. இதுல யுனிவர்சல் SRS அப்படிங்கிற ஒரு முறையை யூஸ் பண்றாங்க. யூனிவர்சல் SRS. ஆமா, இத உருவாக்குறதுக்கு இத்தீரியம் சமூகத்தை சேர்ந்த 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்ற ஒரு மாபெரும் ட்ரஸ்டட் செட்டப் நடத்தப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. 1,00,000 பேரா? அத்தனை பேரையும் நாம எப்படி முழுமையா நம்புறது? யாராவது ஒருத்தரோ இல்ல ஒரு குழுவோ இந்த செட்டப்பை ஹேக் பண்ண நினைச்சா என்ன ஆகும்? அதுதான் இந்த சிஸ்டமோட அழகே. அந்த 1,00,000 பேர்ல 99,999 பேர் மோசடி பண்ணி சிஸ்டமை ஏமாத்த நினைச்சா கூட, யாரோ ஒரு தனிநபர் நேர்மையா இருந்து தனக்கு வழங்கப்பட்ட அந்த ரகசிய ரேண்டம் எண்ண அழிச்சிட்டா போதும், ஒட்டுமொத்த சிஸ்டமும் 100% பாதுகாப்பா இருக்கும். 1,00,000 பேர்ல ஒரு நல்லவர் கூடவா இருக்க மாட்டா? ஆஹா, ஒருத்தர் நேர்மையா இருந்தா கூட போதும் அப்படிங்கிற கட்டணப்பு உண்மையிலே அற்புதம் தான். ஆனா இந்த வெரிஃபிகேஷனை இவ்ளோ வேகமா எப்படி பண்றாங்க? எத்தீரியம்ல ZK ப்ரூஃபை சரிபார்க்கவே நிறைய கேஷ் ஃபீஸ் ஆகுமே. அங்கதான் அவங்க ப்ரீ கம்பைல்டு கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க. பொதுவா EVM-குள்ள போய் ZK சான்றுகளை சரிபார்த்தா அது ரொம்ப மெதுவா நடக்கும், செலவும் அதிகமாகும். ஆமா, ரொம்ப கேஷ் ஃபீஸ் பிடிப்பாங்க. அதனால அனுபிஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த சரிபார்க்கிற வேலைய EVM-குள்ள பண்ணாம நெட்வொர்க்கோட அடித்தளத்துல இருக்கிற கோ அல்லது ரஸ்ட் மாதிரியான அடிப்படை மொழிகளுக்கே தள்ளிவிடுது. ஓஹோ, அண்டர்லிங்ல இருக்க கொண்டு போயிடுறாங்களா? ஆமா. இதனால என்ன ஆகுது தெரியுமா? ஒரு சான்ற சரிபார்க்க வெறும் 10 மில்லி வினாடிகளுக்கு குறைவான நேரம் தான் ஆகுது. இதனால வேகம் பயங்கரமா அதிகரிக்குது, கேஸ் கட்டணமும் பெருமளவு குறையுது. ம். இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க. ஒரு பெரிய நைட் கிளப் வாசல்ல ஒரு பவுன்சர் நிக்கிறாரு. உள்ள வர்ற ஒவ்வொருத்தரோட ஐடி கார்டையும் வாங்கி அவங்க பேரு, ஊரு, பிறந்த தேதி எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதி பார்க்கறதுக்கு பதிலா தங்கிட்ட இருக்கிற ஒரு மேஜிக் கண்ணாடி மூலமா ஒரே நொடியில இவங்க 18 வயசை தாண்டுனவங்களா ஆமா இல்லையா அப்படிங்கறத மட்டும் ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்புறது மாதிரி தானே இது? மிக துல்லியமான விளக்கம். அந்த மேஜிக் கண்ணாடி தான் இந்த ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்ஸ். அதனால தான் 10 மில்லி வினாடிக்குள்ள வேலை முடியுது. வாவ். சரி, சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யுது, கட்டணமும் குறைவு அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு சாதாரண யூசர் இதை எப்படி பயன்படுத்துவார்? ஒரு பக்கம் இது ரகசியம் அப்படின்னு நாம சொல்றோம். நாளைக்கு ஒரு அரசு அதிகாரியோ இல்ல கம்பெனி ஆடிட்டர்களோ கணக்கு கேட்டா சட்ட விதிமுறைகளுக்கு இது எப்படி உட்படும்? இதுக்காகவே அனுபிஸ் பரிவர்த்தனை வகைகளை EIP 2718 தரநிலையின் அடிப்படையில ரொம்ப தெளிவா பிரிச்சிருக்காங்க. இதுல யூசர்கள் தங்களுடைய தேவைக்கேற்ப டிரான்சாக்ஷன் டைப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். முதல் வகை பாத்தீங்கன்னா டைப் 070. இது ஷீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஷீல்டு அப்படின்னா என் பணத்தை நான் மறைச்சு வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா? ஆமா, உங்ககிட்ட பொதுவெளியில இருக்கிற சாதாரண ERC-20 டோக்கனையோ இல்ல எத்தீரியமையோ வெளிப்படையான அக்கவுண்ட்ல இருந்து உங்க ரகசிய நோட்டாவா மாத்திக்கிறது தான் இந்த ஷீல்டு. ஓகே, இது முதல் வகை. அனுப்புபவர், பெறுபவர், தொகையின் அளவு என எல்லாத்தையுமே முழுமையா மறைச்சு ஒருத்தருக்கு பணம் அனுப்ப முடியும். யாருக்குமே எதுவும் தெரியாது. இதுதான் லெவல் 3 பிரைவசி. ஒரு நிமிஷம், இத கேட்கும்போது எனக்கு அப்படியே பெல்டெக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்களும் இதை தானே பண்றாங்க. 2 பேருக்கு நடுவுல நடக்கிற டிரான்சாக்ஷனை முழுமையா மறைக்கிறாங்க. ஆனா இப்படி செஞ்சா வரி ஏய்ப்பு மாதிரியான விஷயங்களுக்கு இது வழிவகுக்காதா? அந்த சவாலை எதிர்கொள்ள தான் அவங்க வியூ கீ சிஸ்டம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு யூசருக்கு 2 வகையான சாவிகள் இருக்கும். ஒன்னு ஸ்பெண்டிங் கீ, அதாவது செலவழிக்கிறதுக்கான சாவி. இன்னொன்னு வியூ கீ, அதாவது தனி ஆனா இப்படி செஞ்சா வரி ஏய்ப்பு மாதிரி இது வழிவகுக்காதா? அந்த சவாலை எதிர்கொள்ள தான் அவங்க வியூ கீ சிஸ்டம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு யூசருக்கு 2 வகையான சாவிகள் இருக்கும். ஒன்னு ஸ்பெண்டிங் கீ, அதாவது செலவழிக்கிறதுக்கான சாவி. இன்னொன்னு வியூயிங் கீ, அதாவது பார்க்கிறதுக்கான சாவி. ஓ, அப்ப தணிக்கை செய்ய வேண்டிய தேவை வந்தா? உங்களுக்கு ஆடிட் பண்ண வேண்டிய தேவை வந்தா உங்க ஆடிட்டர் கிட்டயோ இல்ல வரி அதிகாரிகள் கிட்டயோ அந்த வியூயிங் கீயை மட்டும் கொடுக்கலாம். அதை பயன்படுத்தி இவங்க உங்களுடைய
பரிவர்த்தனை வரலாற்று மட்டும் பார்க்க முடியும். ஆனா பணத்தை எடுக்கவோ வேற யாருக்கும் மாத்தவோ முடியாது. பரவாயில்லையே, அப்போ ரகசியத்தன்மையும் இருக்கு, அதே சமயம் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாம கணக்கும் காட்ட முடியும். எக்ஸாக்ட்லி. ஓகே, என் பணத்தை நான் பாதுகாப்பாவும் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது என் ஆடிட்டர் கிட்ட அந்த வியூ கீயை மட்டும் கொடுத்து பாத்துக்கோங்க, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நிரூபிக்கலாம். இது நிஜமாவே பில்டெக்ஸை விட ரொம்ப சிறப்பானதுதான். ஆனா இதோட முடிஞ்சிட்டா அது வெறும் பண பரிமாற்றம் மட்டும்தானே. டிஃபை தளங்கள்ல இதை எப்படி பயன்படுத்துறது? அங்கதான் அனூபிஸோட மிக முக்கியமான 3வது வகை வருது. அதுதான் டைப் 0x72. பிரைவேட் கான்ட்ராக்ட் கால். கிரிப்டோ உலகத்தோட கேம் சேஞ்சர் இதுதாங்க. கேம் சேஞ்சரா? அப்படி என்ன பண்ணும்? பயன்படுத்தி இங்க உங்க ரகசிய நோட்டுகளை வச்சுக்கிட்டு யூனிஸ்வாப், ஏவிஇ மாதிரியான முற்றிலுமாக பொதுவான இவிஎம் கான்ட்ராக்டுகள் கூட நேரடியா தொடர்பு கொள்ள முடியும். ஒரு நிமிஷம். அதாவது என் அடையாளம் யாருக்கும் தெரியாது, ஆனா நான் பொதுவான யூனிஸ்வாப் தளத்துல ட்ரேடிங் பண்ணலாமா? சரியா சொன்னீங்க. யூனிஸ்வாப்ல நீங்க ஒரு டோக்கனை ஸ்வாப் பண்றீங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா அத செய்யறது நீங்க தான் அப்படிங்கறதும் உங்க வாலெட்ல வேற எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அட, நீங்க பொதுவான குளத்துல குளிக்கிறீங்க, ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆடையை அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆமா ஆமா, சூப்பர் அனாலஜி. இது உண்மையிலேயே பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா யூனிஸ்வாப் மாதிரி டிஃபை தளங்களை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. கிரிப்டோ உலகத்துல ட்ரேடிங் பண்றவங்களோட மிகப்பெரிய எதிரியே இந்த எம்இவி தாக்குதல்கள் தான். ஆமா. மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்டபிள் வேல்யூ. அதாவது யூஸ்வலா பெரிய ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கறத முன்கூட்டியே பார்த்துட்டு எனக்கு முன்னாடி ஒரு பாட் உள்ள நுழைஞ்சு விலையை ஏத்தி ஏன் லாபத்தை திருடிடுமே. அனுபிஸ்ல நான் பிரைவேட்டா ட்ரேட் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் வேலிடேட்டர்களுக்கு போகும் தானே. அதை அவனுங்க பார்த்து எம்விஇ தாக்குதல் பண்ண மாட்டாங்களா? நீங்க கேட்டது இன்னைக்கு பிளாக் செயின் பாதுகாப்போட மிக முக்கியமான கேள்வி. இந்த எம்விவி தாக்குதல்களை, குறிப்பா சாண்ட்விச் அட்டாக்ஸ முற்றிலுமா ஒழிக்க அனுபஸ் அதோட கன்சென்சஸ் லேயர்ல ஒரு மாபெரும் ஆயுதத்தை வச்சிருக்கு. அதான் டிஇஎம். டிஇஎம் அப்படின்னா அது எப்படி எம்விவை தடுக்குது? டிஇஎம் அப்படின்னா த்ரெஷோல்ட் என்கிரிப்டட் மெம்போல். அனுபஸ் நெட்வொர்க்ல ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மற்றும் விஆர்எஃப் மூலமா ஒவ்வொரு சுற்றிலும் 100 வேலிடேட்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நீங்க ஒரு பரிவர்த்தனையை அனுப்பும்போது அது முழுமையா என்கிரிப்ட் செய்யப்பட்டு தான் மெம்போல்குள்ள போகும். ஓகே, என்கிரிப்ட் ஆகிடும். ஆமா. வேலிடேட்டர்கள் அந்த பரிவர்த்தனைகளை பிளாக்ல வரிசைப்படுத்தும் போது உள்ள என்ன நடக்குது, யார் யாருக்கு அனுப்புறாங்க, எவ்வளவு தொகை அப்படின்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இத பார்க்காமலேயே அவங்க வரிசைப்படுத்துறாங்க. இத பிளைண்ட் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படிங்க சாத்தியம்? உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம அவங்க எப்படி வரிசைப்படுத்துவாங்க? இது கேட்க எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஏலத்துல பல பேர் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் சீல் வைக்கப்பட்ட மூடிய கவர்ல தாங்க கேட்கிற தொகையை எழுதி தராங்க. யாருடைய கவர்ல என்ன இருக்குன்னு ஏலம் கேட்கறவங்களுக்கும் தெரியாது, நடத்துறவருக்கும் தெரியாது. ஆமா. எல்லாரும் கவரை கொடுத்த பிறகு வரிசை முடிவான பின் தான் கவரையே பிரிச்சு பார்க்கறாங்க. அது போலவா இது? மிகச்சரியான உதாரணம். அந்த மூடிய கவர் தான் இங்க என்கிரிப்ட் செய்யப்பட்ட பரிவர்த்தனை. பிளாக் முழுமையா உருவாக்கப்பட்டு கன்சென்ஸ் முடிஞ்ச பின் தான் அந்த 100 வேலிடேட்டர்ஸ் எல்லாரும் தங்களோட சாவிகளை ஒன்னா சேர்த்து அந்த பரிவர்த்தனைகளை டீக்ரிப்ட் செய்றாங்க. ஓஹோ, பிளாக் உருவான பிறகுதான் கவர் பிரிக்கப்படுதா? ஆமா. இதனால எந்த ஒரு வேலிடேட்டராலும் இல்ல எந்த ஒரு பாட்டாலும் உள்ள நடக்கிற பரிவர்த்தனையோ முன்கூட்டியே பார்த்து தங்களுக்கு சாதகமா மாத்தி அமைக்கவே முடியாது. இது எம்இவிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. இது நம்ப முடியாத அளவுக்கு பாதுகாப்பா இருக்கே. ஆனா இங்க ஒரு லாஜிக்கலான சிக்கல் வருது எனக்கு. வேலிடேட்டர்களால ரகசிய நோட்டுகளை பார்க்க முடியாது, கவர்ல என்ன இருக்குன்னு பிளாக் முடியற வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அப்படி என்றால் ஒரே பணத்தை ஒருத்தர் 2 முறை செலவழிக்க மாட்டான், அதாவது டபுள் ஸ்பெண்டிங் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நோட்டே கண்ணுக்கு தெரியல, அப்புறம் அது செல்லுபடியாகும் நோட்டு தானா அப்படிங்கறத அவங்க எப்படி செக் பண்ணுவாங்க? அங்கதான் கணிதவியலோட உச்சக்கட்டமான நல்லிஃபயர் அப்படிங்கிற ஒரு அதிநவீன கிரிப்டோகிராஃபி தந்திரத்தை பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு ரகசிய நோட்டுக்கும் அது உருவாகும் போதே ஒரு தனித்துவமான நல்லி குறியீடு இணைக்கப்பட்டு ஓகே, நீங்க அந்த
நோட்டை செலவழிக்கும் போது அந்த நல்லிஃபையர் குறியீடு பிளாக் செயின்ல பதிவாகிடும். ஆனா அந்த நல்லிஃபையருக்கும் உங்களுடைய நிஜ நோட்டுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை நீங்க அதே நோட்டை மறுபடியும் செலவழி முயன்றால் சிஸ்டம் கண்டுபிடிச்சிடுமா? ஆமா, சிஸ்டம் அந்த நல்லிஃபையரை அடையாளம் கண்டு கொஞ்சம் பொறுங்க, இந்த குறியீடு ஏற்கனவே பதிவாகிடுச்சு, இந்த நோட்டு ஏற்கனவே செல்லப்பட்டுடுச்சு அப்படின்னு அந்த டிரான்சாக்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடும். வாவ்! அப்படி என்றால் நோட்டு யாருடையது அப்படின்னு தெரியாமலேயே அது செலவழிக்கப்பட்டதா இல்லையா அப்படின்றத மட்டும் அந்த நல்லிஃபையர் சொல்லிடுமா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. பணத்தோட மதிப்பை மறைக்க hidden commitments மற்றும் ரேஞ்ச் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிற கோட்பாடுகள் வராங்க. இது ஒரு நோட்டுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறத உலகுக்கு காட்டாம, அனுப்பப்படுற பணமும் பெறப்படுற பணமும் சமமா இருக்கு அப்படிங்கறதையும், யாரும் போலியா பணத்தை நெகட்டிவ் மதிப்புல உருவாக்கல அப்படிங்கறதையும் கணித ரீதியாவே நிரூபிக்குது. அபாரம். இதனால தான் வேலிடேட்டர்கள் கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாலும் கணக்கு மிக துல்லியம். ஆச்சரியமா இருக்குங்க. இவ்வளவு நுட்பமான தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சு, அதுவும் யூசருக்கு எந்த கஷ்டமும் இல்லாம ஒரு தடையற்ற அனுபவத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது உண்மையிலே பிளாக் செயின் உலகத்துல ஒரு மிகப்பெரிய மைல்கல் தான். கண்டிப்பா. நாம இதுவரை விவாதிச்சத ஒரு சுருக்கமா பார்த்தோம்னா, அனுபிஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு புது பிரைவசி காயின் கிடையாது. பெல்டெக்ஸ் மாதிரியான காயின்கள் கொடுக்கிற பிரைவசியையும், இத்தீரியம் கொடுக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வசதிகளையும், சொலானா மாதிரியான நெட்வொர்க்குகளின் வேகத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மாபெரும் தொழில்நுட்ப பாலம் அப்படின்னு சொல்லலாம். எந்த சந்தேகமும் இல்ல. இத்தீரியமோட EVM கொடுக்கிற அந்த நெகிழ்வுத்தன்மை, பிட்காயினோட UTXO கொடுக்கிற அசாதாரணமான கட்டமைப்பு, பிளாங்க் GK தொழில்நுட்பம் வழங்குற மின்னல் வேகம், அப்புறம் TEM வழங்குற MEV பாதுகாப்பு, இது எல்லாத்தையுமே எந்த ஒரு சமரசமும் இல்லாம அனுபிஸ் தருது. இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. ஆமா, அதுவும் நிறுவனங்கள் தணிக்கை செய்யக்கூடிய வகையிலான வியூ கீஸ் அம்சங்களோட வழதுனால பாரம்பரிய நிதி நிறுவனங்களை Web3க்குள்ள கொண்டு வர இது ஒரு பாதுகாப்பான பாதையை உருவாக்குது. அவைக்கன் DeFi மாதிரியான பெரிய நிறுவனங்கள் இப்போதே இதுல முதலீடு செய்ய தொடங்குறதுக்கு காரணமும் இதுதான். ஒரு முழுமையான சித்திரத்தை இன்னைக்கு நாம பார்த்துட்டோம். சரி, இந்த ஆழ்ந்த அலசலோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிற இந்த கணத்துல ஒன்றை மட்டும் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அனுபிஸ் மாதிரியான பிளாக் செயின்கள் இந்த செலக்டிவ் பிரைவசி, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தனி உரிமைய இணையத்தோட புதிய இயல்பு நிலையா ஒரு டிஃபால்ட் விஷயமா மாத்திட்டா என்ன நடக்கும்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விதான் அது. ஆமா, நம்மளோட ஒவ்வொரு தேடலையும் ஒவ்வொரு தரவையும் சேகரிச்சு அதை வச்சு கோடி கணக்குல வியாபாரம் செய்யற இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப ஜாம்பவான்களோட எதிர்காலம் என்னவாகும்? உங்களோட டேட்டா உங்ககிட்ட மட்டுமே பாதுகாப்பா இருக்கிற உங்க நிதி நிலைமைய உலகம் அறியாத, நீங்க விரும்பினா மட்டுமே அதை சட்டப்படி மத்தவங்க பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய உலகம் பிறக்க போகுதா? யாருக்கு தெரியும், காலப்போக்குல அதுவும் நடக்கலாம். கண்டிப்பா. கண்காணிப்பு முதலீட்டுத்துவம், அதாவது சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் முடிவுக்கு வர்ற காலம் நெருங்கிடுச்சா? இந்த கேள்வியோட இன்றைய அலசலை நாம நிறைவு செய்வோம். அடுத்த முறை இன்னும் சுவாரஸ்யமான தலைப்போட